ஜீசஸ் பிளஸஸ் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலியமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜீசஸ் பிளஸஸ் சேனலை பார்க்கிற உங்களுக்கு கர்த்தராகிய தேவன் ஒரு நல்லதொரு வாக்கு தத்துவத்தை தேவன் இந்த நாளில் தருகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க, பலவீனமாக இருப்பீங்க, துக்கத்தோடு இருப்பீங்க. இந்த 2024ஆம் ஆண்டு இந்த 12 மாதங்களும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சிலருக்கு சில கவலைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால சேனைகளின் கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிறார், நல்லதொரு வாக்கு தத்துவத்தை தரார் பாருங்க. யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும், யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். இன்று செய்யக்கூடிய மகத்தான ரட்சிப்பை உங்களுக்கு கர்த்தர் அருள் செய்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் சோர்ந்து போய் துக்கத்தோடு பாரத்தோடு இருந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த ஜீசஸ் பிளஸஸ் என்கிற இந்த அருமையான இந்த யூடியூப் சேனல் இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, அந்த கிருபையின் நீரூற்றி அந்த ஆசீர்வாதம் என்ன தரவிருக்கிறது என்று சொன்னால், மகத்தான ரட்சிப்பை தருகிறது. எனவேதான் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து உங்களை தேற்ற விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாவலராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது கிருபையினால் கிடைக்கக்கூடிய ஒன்று. மனிதர்களால் கொடுக்க முடியாது, எந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலும் கொடுக்க முடியாது. விண்ணுலகத்திலும் சரி மண்ணுலகத்திலும் சரி எந்த சக்தியாலும் இந்த ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அப்படியாக இந்த ரட்சிப்பை கொடுப்பது என்ன? கிருபைதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுகுலத்திற்கு ரட்சிப்பை மீட்பை கொடுக்க அவர் தந்த ஒரு பெரிய பரிசு கிருபைதான். அந்த ஆசீர்வாதத்தை பற்றி, அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை பற்றி தெளிவாக பார்க்கிறோம். இப்ப இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தில் அநேக காரியங்களை பார்த்திருந்தாலும் இந்த கிருபையின் நீரூற்றி இந்த ஆசீர்வாதம் என்னவென்று பார்க்கும் பொழுது மகத்தான ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு தருகிறார். பிரியமானவர்களே, இந்த கிருபை நீரூற்றி இந்த மகத்தான ரட்சிப்பு எவ்விதமாய் கடந்து வருகிறது? ரட்சிப்பு என்பது சாதாரணமாக நடைபெறுகிறது அல்ல. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். பார்வோன் என்ற மன்னனால் அடிமைப்பட்டு மிகுந்த பாரப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு யார் எங்களை விடுவிக்க கூடும் என்று புலம்பினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய புலம்பல்கள், அவருடைய வேதனைகள் வானபரியந்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக இறங்கி எகிப்தியர்களோடு யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, ரட்சிப்பு எவ்விதமாய் வருகிறது என்று சொன்னால், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நமக்காக பிசாசுகளோடும் மனிதர்களோடும் போராடி மகத்தான இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு தருகிறார். ஆனாலும் இந்த மகத்தான ரட்சிப்பு தேவனாகிய கர்த்தர் கிருபையினாலே தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது இந்த மகத்தான ரட்சிப்பு குறித்து ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-9 வாசிக்கும் பொழுது, 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 5:1. பின்பு அவர் கெனசரத்துக்கு கடல் அருகே நின்ற போது
திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலட்சி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. ஆமென். நல்ல கவனிங்க. அந்த வேத வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து அதை தியானிக்கும் பொழுது எப்படி கிருபை நீரூற்று எவ்விதமாய் புறப்பட்டு வருகிறது என்பதை பற்றி நீங்கள் ரட்சிப்பாய் புறப்பட்டு வருகிறது என்பதை பார்க்கலாம். இங்கே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இயேசு கலிலேயா கடலோரமாய் மகத்தான ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார். அப்படி செய்து கொண்டு வருகிற நேரத்தில் தான் இங்கே சீமோன் என்று மறுபேர் கொண்ட அங்கே பேதுருவை சந்திக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை சந்திக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லாமல் வேதனையோடு கரையிலே அந்த போட்டை நிப்பாட்டிட்டு வேதனையோடு நின்று கொண்டு இருக்கும் பொழுதுதான் இயேசு அந்த படகுக்கு வருகிறார். சீமோன் நிறுத்தின அந்த படகுக்கு வந்து இயேசு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த படகிலே வந்து கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக அந்த படகிலே ஏறி பிரசங்கத்தை போதகத்தை பண்ணி சீமோனிடத்துல சொல்லுகிறார். இப்பொழுது சீமோனே, நீ என்ன செய், கடலில் சற்று அந்த படகை தள்ளி கொண்டு போய் கடலின் ஆழத்துல நீ என்ன செய், வலையை போடுன்னு சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது பேதுரு திரளான மீன்களை பிடித்ததாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் பேதுரு அவ்வளவு திரளான மீன்களை பிடிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நண்பு தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார், ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஐயரே எங்களுக்கு ஒன்றுமே அகப்படவில்லை, ஆயினும் உடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. ரட்சிப்பு என்பது சாதாரணமானதல்ல. கர்த்தராகிய இயேசு ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் ஒன்று எல்லாம் பார்த்துதான் அந்த மனிதனுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதற்கு அது பேதுரு சொல்லுகிறார், ஆயினும் உடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவராக இருந்தால் இந்த கிருபையை நீரூற்றின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மகத்தான ரட்சிப்பை கொண்டு வரும். சாதாரணமான ரட்சிப்பு அல்ல. ஒன்றுமே இல்லை, இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத இருந்த அந்த மனிதனுக்கு தேவன் வலைகள் கிழியத்தக்கதாக திரளான மீன்களை பிடிக்கத்தக்க மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு தரமாட்டாரா? வார்த்தை விசுவாசிக்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த 2024ஆம் ஆண்டு இந்த முதல் மாதத்திலே தரப்போறார். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீங்கள் இந்த கிருபையினாலே, அந்த கிருபை நீரூற்றினாலே இந்த மகத்தான ரட்சிப்பு எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாக பேதுருக்கு வந்ததோ அதே போல் இன்றையும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் அதே காரியத்தை உங்களுக்கு செய்கிறார். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இன்னொரு நபரை குறித்து பார்க்கலாம். வேதத்திலே வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு 100க்கு அதிபதியை சந்திக்கிறார். அப்ப 100க்கு அதிபதி இயேசுவை சந்திக்கும் பொழுது 2 பேரும் சந்திக்கிறார்கள். சந்திக்கும் பொழுது அங்கு என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், 100க்கு அதிபதி சொல்லுகிறான், என் வேலைக்காரன் இவ்விதமாய் வீட்டிலே கொடிய வேதனைப்பட்டு படுத்திருக்கிறான், அவனை எப்படி குணமாக்குவது? நீர் வருகிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு அந்த வேலைக்காரனுடைய பார்க்கும்போது, அந்த எஜமானனாகிய அந்த வேலைக்காரன் எஜமானை பார்க்கும் பொழுது, 100க்கு அதிபதியை அவர் பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கண்டார். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த 100க்கு அதிபதி விசுவாசித்ததுபடினாலே
அந்த கிருபையாகிய இயேசுவை சந்திக்கும் பொழுது இந்த கிருபையும் அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசமும் ஒன்று சேர்ந்து எங்கேயோ இருந்த வேலைக்காரனுக்கு தேவன் சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார் என்று சொன்னார். இந்த காணொளி கேட்கும் பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுதும் தேவனுடைய வல்லமை என்னோடு கூட சேர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமை உங்கள் வீட்டுக்கு கடந்து வரும் பொழுது அற்புதங்களை செய்யும். 100க்கு அதிபதிக்கு உடைய அந்த வல்லமையை தேவன் எப்படி கொடுத்தார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப விசுவாசமும் இந்த கிருபையும் ஒன்று சேரும் பொழுது என்ன நடைபெறுகிறது? ரட்சிப்பு உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கிருபையினாலே நீங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய சுத்த கிருபையே. நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் கிருபையும் இந்த விசுவாசமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது ரட்சிப்பு அங்கே பிறக்கிறது. இவ்விதமான நீரூற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் 100க்கு அதிபதி இயேசுவை சந்திக்கும் பொழுது இருவரும் ஒருவர் சந்தித்து பேசும் பொழுது இயேசு அவனுக்குள் இந்த விசுவாசத்தை கண்ட பொழுது அற்புதம் நடைபெற்றது. இன்றும் கர்த்தர் அப்படி அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டப்பட்டு வந்தவரே, இன்று இந்த கிருபையின் நீரூற்றின் ஆசீர்வாதமாக ஆண்டவரே ரட்சிப்பை ஆண்டவர் இந்த காணொலியை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. என்னோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அந்தந்த கூடாரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. அந்தந்த வீடு ரட்சிக்கப்படட்டும். யாரை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லார் மீதும் இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் ராஜா. அவர்கள் விருத்தி அடைந்திருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு என்ன செய்ய போகிறோம் என்று மன கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும். அவர்கள் செழிக்கட்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த குடும்பங்கள், வருமானங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. வேலை எப்படிப்பட்ட வேலை செய்ய போகிறோம், எப்படிப்பட்ட கல்வியை ஆண்டவரை ஸ்தோத்திரம் நாங்கள் கற்க போகிறோம், எப்படிப்பட்ட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பணிவிடை ஆவிகளை எப்படிப்பட்ட பணிவிடை ஆவிகள் அனுப்பி எப்படிப்பட்ட ஆண்டவரை ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆண்டவர் வேலைகளை செய்வதெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவனுடைய வல்லமை இறங்கி இந்த கிருபையின் நீரூற்றினால் பிறந்த அந்த ரட்சிப்பு அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாக. நீங்கள் பலுகி பெறுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.